காலத்துக்கு ஏத்த மாதிரி ஜில்லுன்னு எப்படி குல்ஃபி செய்றதுன்னு பார்க்கலாம். இந்த குல்ஃபி செய்றதுக்கு அதிக பொருட்களே தேவைப்படாதுங்க. வீட்ல இருக்கக்கூடிய பால மட்டுமே வச்சு ரொம்ப டேஸ்டியா இந்த குல்ஃபிய செஞ்சிரலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் டிலேட். ஃபர்ஸ்ட் இந்த குல்ஃபி செய்றதுக்காக 1 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்துக்கோங்க. பசும்பால் இல்லைன்னா பாக்கெட் பால், இது ரெண்டுல எது வேணாலுமே நீங்க பயன்படுத்திக்கலாம். இந்த பாலை ஒரு அகலமான பாத்திரத்துல சேர்த்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிருங்க. இந்த பால் நல்லா வத்தி வரட்டும். அதுக்கு இடையில ஒரு 10 பாதாம் பருப்பும் 5-6 பிஸ்தா பருப்பும் எடுத்து நல்லா மிக்சியில 1-2மா சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த பால் நல்லா பொங்கி வரும்போது அப்பப்ப இந்த மாதிரி கரண்டி வச்சு கலந்து கொடுத்துட்டே இருங்க. இந்த பால் பாதி அளவுக்கு நல்லா வத்தி வரட்டும். நான் எடுத்திருந்த 1 லிட்டர் பால் இந்த அளவுக்கு நல்லா வத்தி வந்துருச்சுங்க. பாதி அளவுக்கு நல்லாவே வத்திருச்சு. இந்த ஸ்டேஜில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு 4 ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துக்கோங்க. இந்த பவுடருமே நல்லா பால் ஊற்றி கலந்துட்டு கெட்டிகள் எதுவுமே இல்லாத அளவுக்கு நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறமா பாலில் சேர்த்துக்கோங்க. கஸ்டர்ட் பவுடர் நீங்கள் சேர்த்ததுமே இந்த பால் நல்லா திக்காக ஆரம்பிக்கும். கரண்டியை வச்சு இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துருங்க. இந்த கஸ்டர்ட் பவுடர் எப்படி தயார் பண்ணுறதுன்னு ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் நம்ம சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள். உங்ககிட்ட கஸ்டர்ட் பவுடர் இல்லைன்னா நீங்கள் கார்ன்ஃப்ளவர் மாவு கூட சேர்க்கலாம். ஆனால் குல்ஃபி கடையில் வாங்குகிற டேஸ்ட்டு வராது. உங்களுக்கு அந்த மாதிரி டேஸ்ட்டு கிடைக்கணும்னா நீங்கள் கஸ்டர்ட் பவுடரே பயன்படுத்திக்கோங்க. இப்போ இந்த பாதாம் பிஸ்தாலாம் பவுடர் பண்ணதே நீங்கள் பாலோடு சேர்த்துட்டு 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துருங்க. உங்ககிட்ட பாதாம் பிஸ்தா எதுவுமே இல்லைனாலும் பரவாயில்லைங்க. நீங்கள் முந்திரி பருப்பை இந்த மாதிரி 1-2மா அரைச்சிட்டு அதை குல்ஃபியோடு சேர்த்துக்கோங்க. அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ சர்க்கரை சேர்த்துட்டு இந்த பால் நல்லா கொதி வந்துருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுருங்க. ஆறுனதுக்கப்புறம் இந்த பால் இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காயிரும். இந்த குல்ஃபி செய்கிறதுக்காக நான் வீட்டில் இருக்கக்கூடிய டீ கிளாஸை தாங்க பயன்படுத்தியிருக்கேன். இந்த மாதிரி சின்ன சின்ன கிளாஸாக இருந்தால் நீங்கள் அதை பயன்படுத்திக்கோங்க. இந்த மாதிரி சின்ன கிளாஸில் நீங்கள் எடுத்து வச்சுருக்க பாலை சேர்த்துருங்க. உங்ககிட்ட இந்த மாதிரி சின்ன கிளாஸ் இல்லைன்னா நீங்கள் பெரிய கிளாஸை கூட பயன்படுத்திக்கலாம். இந்த மாதிரி இந்த கிளாஸ் நிறையாவுமே நீங்கள் பாலை சேர்த்துருங்க. மீதம் இருக்க எல்லா பாலுமே இந்த மாதிரி கிளாஸில் ஊற்றி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நான் எடுத்திருந்த 1 லிட்டர் பாலில் இந்த மாதிரி சின்ன சைஸ் கிளாஸில் எனக்கு 5 கிளாஸ் அளவுக்கு குல்ஃபி வந்திருக்கு. இந்த மாதிரி எல்லா குல்ஃபியுமே நீங்கள் கிளாஸில் சேர்த்துட்டு இதுக்கு மேலே சின்னதாக இந்த மாதிரி ஒரு கவர் போட்டுருங்க. அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கக்கூடிய ரப்பர் பேண்ட் ஒன்று எடுத்து டைட்டாக ஒரு சுத்து மட்டுமே போட்டு விட்டுக்கோங்க. இப்படி செய்யும்போது உங்களுக்கு இந்த கவர் நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிறோம். இதுக்கப்புறமா ஒரு கத்தி எடுத்துகிட்டு நடுவில் கீரல் மட்டும் சின்னதாக போட்டுக்கோங்க. ஐஸ் குச்சி உள்ளே போகிற அளவுக்கு கீரல் இருந்தால் போதும், ரொம்ப பெருசாக போட்டுற வேண்டாம். இந்த மாதிரி கீரல் போட்டதுக்கப்புறம் வீட்டில் இருக்கக்கூடிய ஐஸ் குச்சி ஒன்று எடுத்து நடுவில் இந்த மாதிரி டைட்டாக வச்சுருங்க. இப்படி செய்யும்போது உங்களுக்கு குல்ஃபி எடுக்கல ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி எல்லா குல்ஃபி கிளாஸையும் நீங்கள் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த குல்ஃபி செய்கிறதுக்காக நீங்கள் வெளியிலேருந்து எந்த பொருட்களுமே வாங்க வேண்டாங்க. வீட்டில் இருக்கக்கூடிய பாலையும் வீட்டில் இருக்கக்கூடிய சில்வர் கிளாஸை பயன்படுத்தியுமே ரொம்ப சூப்பராக அந்த குல்ஃபியை செஞ்சிடலாம். இப்போ இதே மாதிரி எல்லா குல்ஃபி கிளாஸையும் நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு 8 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துட்டிங்கன்னா போதுங்க. அவ்வளோதான், ரொம்பவே சூப்பராக நம்மளுடைய குல்ஃபி செட் ஆகி வந்திருக்குங்க. 8 மணி நேரம் இப்போ நான் ஃப்ரீசர்லேருந்து எடுத்துகிட்டு வந்து காட்டுறேன் பாருங்கள். இதை கையில் தொட்டு பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு குல்ஃபி செட் ஆகிருக்குன்னு. இந்த குல்ஃபியை உடனே நீங்கள் கிளாஸில் இருந்து எடுக்க ட்ரை பண்ணாதீங்க. அப்படி எடுத்திங்கன்னா உடஞ்சிட்டு தான் வரும். இந்த மாதிரி ஒரு சின்ன கிண்ணத்தில் கொஞ்சமாக தண்ணி வச்சுட்டு இந்த குல்ஃபி கிளாஸை ஒரு 2 செகண்ட் மட்டுமே வச்சு எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் குல்ஃபி கிளாஸை கையில் வச்சுட்டு இந்த மாதிரி லேசாக தேய்ச்சி விடுங்க. அப்போ உங்களுக்கு குல்ஃபி எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக வரும், கொஞ்சம் கூட உடையாதுங்க. இப்போ இந்த குல்ஃபியை நான் வெளியில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள், எடுக்கிறதுக்கே எவ்வளோ ஒரு ஈஸியாக வருதுன்னு. இந்த மாதிரி நீங்களும் குல்ஃபி எடுங்க, உங்களுக்கு கொஞ்சம் கூட உடையாதுங்க, ரொம்ப ஈஸியாக எடுக்கிறதுக்கு வரும். வீட்டில் இருக்கக்கூடிய பாலை வச்சு ரொம்ப டேஸ்டியாக இந்த குல்ஃபியை நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த குல்ஃபியோட கலரும் சரி டேஸ்ட்டும் சரிங்க, அப்படியே கடையில் வாங்கின குல்ஃபி மாதிரி ரொம்பவே சூப்பராக வந்துருந்துச்சு. இந்த மாதிரி வெயில் காலத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய பாலை பயன்படுத்தி சூப்பராக இந்த மாதிரி குல்ஃபி செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சமையல் டிலேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.